இலங்கையில் ஏற்பட்ட அசாதாரண சூழல், புயல், காற்று, வெள்ளம் இதன் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகள் நடந்து 1 மாதமாகிறது. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2 நாள், நாளைக்கு 26ஆம் தேதி 1 மாதம் ஆகுதுன்னு சொல்லலாம். இந்த 1 மாத காலத்துக்குள்ள மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி மாறியிருக்கு அப்படின்றது பார்த்தா, தலைகீழா மாறியிருக்கு. மலையக பக்கம் நாங்க போனோம்னு சொன்னா, நிச்சயமா மிகப்பெரிய மாற்றத்த அங்க பார்க்கலாம். கண்டியில 5 கிராமங்கள்ல மக்கள் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அது என்னென்ன கிராமங்கள் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன். அது மட்டும் இல்லாம, இனி வரப்போற ஒரு நாட்கள்ல, இனி வரப்போற காலங்கள்ல ஒரு நெருக்கடியான அல்லது ஒரு புது பிரச்சனை ஒன்று உருவாகுறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இதுல இருக்கு. அதோட இன்று நாள்ல நடந்த மிக முக்கியமான செய்திகளை நாங்க பார்க்க போறோம். அதாவது நேற்று நாம பார்த்த ஒரு ஒரு சாதாரணமான ஒரு சிறிய சுருக்கமான செய்தியாக இருந்தது. 4,00,000 பேர் இலங்கையில வேலைகளை இழந்திருக்கிறார்கள் அப்படின்றது பெரிய ஒரு தொகை. ஒரு சின்ன செய்தியாக இருந்தாலும் இந்த தொகை என்றது பெரிய தொகை. காரணம், நாளாந்தம் வார வருமானத்தை வைத்துக்கொண்டு குடும்பத்தை கவனிக்கின்ற இந்த குடும்பங்கள் தான் வேலை இழந்திருக்காங்க. இதனால அவங்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. நாளுக்கு நாள் அவங்களுடைய அந்த கடன் தொகையாக இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையானது அதிகரித்து கொண்டே போகுது. எந்த வேலையை செய்து இதை ஈடு செய்ய போறாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி. கிட்டத்தட்ட 1 மாத காலம் ஆகுது இப்பொழுது. அதை தாண்டி அரசாங்கம் அறிவிச்ச நிவாரணங்கள் 25,000, 50,000, அதோட ஒவ்வொரு மாதமும் வாடகை, அதை வீடு இல்லைன்னா வாடகை, அதோட வீடு இல்லைன்னா 50,00,000, காணியும் இல்லைன்னு சொன்னா 1 கோடி என்ற மிகப்பெரிய அளவான நிவாரண பொதிகளை அரசாங்கம் அறிவித்தாலும் இன்னும் 100க்கு 60 அல்லது 40% கூட மக்களுக்கு போய் சேரவில்லை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. இது பல பக்கமாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. இப்ப ஒரு கடை ஒன்று பாதிக்கப்பட்டது, அது முழுமையாக பாதிக்கப்பட்டது. அதற்கான நிவாரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆரம்பத்தில் கொடுக்கப்படும் சொல்லப்பட்டாலும் அதுக்கு பிறகு எடுக்கப்படுகின்ற கணக்கெடுப்புகள், எடுக்கப்படுகின்ற விசாரணைகள் இதெல்லாத்தையும் வைத்துக்கொண்டு சிலது நிராகரிக்கப்படுகிறது. இதனால பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூட நிவாரணம் வழங்க முடியாத அல்லது போய் சேர முடியாத நிலை ஏற்பட்டிருப்பது கவலை அளிக்கப்படக்கூடிய விஷயமாகவும் மக்கள் மத்தியில ஒரு விரக்தியை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாகவும் மாறிக்கொண்டிருப்பதாக சொல்லப்படுது. காரணம்னு சொன்னா, இந்த தொழில்துறை அப்படின்றது மிகப்பெரிய அளவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. தொழில்துறை, அதனாலதான் 4,00,000 பேர் வேலை இழந்திருக்காங்க. எனவே இந்த தொழில்துறையை மீள கட்டி எழுப்பதற்கான அரசாங்க சலுகை, லோனா இருக்கட்டும், அரசாங்கம் கொடுக்கின்ற இழப்பீடுகளாக இருக்கட்டும், இது எல்லாமே சரியாக போய் சேரவில்லை என்றால் நாளுக்கு நாள் மக்கள் மத்தியில் ஏற்படுகின்ற அசாதாரண நிலைமை, அவங்க அதை மீள கட்டியெழுப்பக்கூடிய நிலை முடியாம போகும் பட்சத்தில் இது எதிர்ப்பு பேரணிகளையும் அரசாங்கத்துக்கு எதிரான அதாவது கோஷங்களையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக எதிர்பார்க்கப்படுது. எனவே இதை அரசாங்கம் முழுமையாக நேரடியாக தலையிட்டு, விரைவாக தலையிட்டு இதனை முடிவுக்குள் கொண்டு வரணும் அப்படின்றது பலருடைய வேண்டுகோளாக இருக்கு. கிராம மட்டத்திலிருந்து இப்பொழுது கிராம சேவகர்கள் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. ஆனா அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொல்ற சில இங்க அரசாங்கம் வெளியிட்டிருக்கிற அந்த சுற்றறிக்கையை வைத்துக் கொண்டுதான் அவங்க வேலை செய்யறாங்க. இந்த மாதிரி பல கருத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி இருக்கிறது. இந்த மாசம் 31ஆம் தேதிக்கு முதல்ல எல்லாவற்றுக்கான நிவாரணங்களும் கிட்டத்தட்ட ஆரம்பகட்ட நிவாரணம் கொடுப்பனவுகள் கொடுத்து முடிக்கப்பட வேண்டும் என்றுதான் ஜனாதிபதியுடைய ஒரு கட்டளையாக இருந்தது. ஆனால் இதுவரைக்கும் ஒரு 40% கூட தாண்டவில்லை அப்படின்றதான் இப்ப இருக்கிற கவலைக்குரிய விஷயமும் ஒரு அதிருப்தி அளிக்கக்கூடிய விஷயமாகவும் மாறி இருக்கு. இந்த விஷயங்கள் தொடரும் பட்சத்துல ஒரு புதிய பிரச்சனையை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஊடகம் இன்று நல்ல செய்தி வெளியிட்டிருந்தது. எனவே இது தொடர்பாக அவங்களுடைய ஆராய்வுகள்ல தான் இந்த விஷயங்கள் வெளிவந்திருக்கிறது. குறிப்பா சொல்ல போனா பலர் இது தொடர்பாக மனித உரிமை ஆணைக்குழுவாக இருக்கட்டும் போய் போலீஸ்ல கூட முறைப்பாடு செய்திருப்பதாகவும், இந்த முறைப்பாடுகள் நாளுக்கு நாள் சற்று அதிகரித்துக் கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுது. எனவே இந்த விஷயம் ஒரு மிக முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயமாக மாறியிருக்கிறது. NBRO ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க, ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதாவது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் பதுளையில இருக்கிற நிலங்களை முழுவதும் இப்பொழுது சோதனையிட்டிருக்கிறார்கள். இந்த சோதனையில 68% நிலப்பகுதி ஏதோ ஒரு வகையில மண் சரிவு அபாயத்துக்குள் இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு வகையில, முழுமையான சொல்றது ஏதாவது ஒரு வகையில இது இருக்கலாம். 40%க்கும் குறைவான நிலங்கள் தான் பதுளையில பாவிக்கக்கூடிய நிலங்களாக இருக்கு. மற்ற பகுதியில இருக்கலாம், ஆனா ஏதாவது ஒரு வகையில இந்த அனர்த்தங்கள் வருங்காலத்துல ஏற்படலாம் அப்படின்றத கண்டறிந்திருக்காங்க. கூடிய ஆபத்து தரக்கூடிய 368 பாரியளவான நிலச்சரிவுகள் கடந்த மாதத்துல இந்த அனர்த்தத்தின் மூலம் ஏற்பட்டிருக்கிறது பதுளையில மட்டுமே. அதுக்கு பிறகு கண்டியில் ஏற்பட்ட நிலச்சரிவு அனர்த்தம் அப்படின்றது
எல்லா மாவட்டங்களை விட அதிகமாக காணப்பட்டது. இன்றைக்கு வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும் அங்கு ஆய்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆய்வில் இன்றைய நாளில் வெளியாகின்ற ஒரு மிக முக்கியமான செய்தி, அதாவது முக்கியமான தகவல், 5 கிராமங்கள் கண்டியினுடைய கசலகல பிரதேசத்தை அண்டியுள்ள பகுதியில் இருக்கிற இந்த 5 கிராமங்களில் மக்கள் வாழவே முடியாது அப்படின்ற அளவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்க அளவுக்கான ஒரு ஆய்வின் அறிவிப்பு இன்றைய நாளில் வந்திருக்கிறது. அதாவது கண்டி மாவட்ட பேரிட முகாமைத்துவத்தினுடைய பணிப்பாளர் இந்த விஷயத்தை இன்றைய நாளில் குறிப்பிட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 40 அடி ஆழம் வரைக்கும் மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது மண் நிலத்திலிருந்து 40 அடிக்கு மேல மண் விழுந்திருக்கிறது. அந்த அளவுக்கு பாரிய அளவான மண் சரிவுகள் இந்த கிராமங்கள் ஏற்பட்டிருக்கிறது. பாரிய அளவாக நிலம் கீழிறங்கி இருக்கிறது. இந்த பிரதேசத்தில் 27 குடும்பங்கள், 27 வீடுகள் முற்றுமுழுதாக சேதமடைந்திருந்தது. அதிலிருந்து அனைவரையும் மீட்க முடியாமல் போனது. இன்னும் அங்கு உடலங்கள் இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் 40 அடி ஆழத்தில் உடலங்கள் சிக்கி இருப்பதன் காரணமாக இப்பொழுது மீட்பு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இதோட 26 பேருடைய உடலங்கள் தான் அங்கு முற்றுமுழுதாக எடுக்கப்பட்டிருந்தது. அதன் காரணமாக மற்றவர்களுடைய உடலங்கள் இன்னும் எடுக்கப்படலை. அதனால இன்னும் கணக்கெடுப்புகள் அங்கு தொடர்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மக்கள் வசிக்க முடியாத என்று இப்பொழுது ஒரு கணக்கெடுப்புக்குள் வந்திருக்கிற கிராமங்கள் உடவட்டவ, நெலுமலை, அதோட மாதகல அப்படின்ற ஒரு கிராமம், உடகல் டெக்காவ, இந்த கிராமங்கள் தான் வசிக்க முடியாமல் கசலகல அந்த பகுதிக்கு அண்மையில் உள்ள கண்டியினுடைய மிக முக்கியமான பிரதேசங்கள் எதுவும் உண்டு. எனவே அந்த கிராமங்கள் வசிக்கவே முடியாத அளவாக இருக்க போகிறது. அங்கிருந்து மக்களை உடனடியாக வெளியேற்றவே வேண்டும். அங்கு வீடுகள் கட்டுறதுக்கான எந்த அனுமதியும் வழங்கப்படக்கூடாது அப்படின்றத இப்ப வலியுறுத்தியிருக்காங்க. வருங்காலத்தில் இன்னும் பல பிரதேசங்கள் இப்பொழுது ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிறது. இலங்கையினுடைய அத்தனை பிரதேசங்களும், குறிப்பாக மத்திய மலைநாட்டின் அத்தனை பிரதேசங்களும் 3D தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அத்தனை நிலங்களையும் பரிசோதனை செய்துதான் மக்களை இனி அந்தந்த பிரதேசங்களில் குடியமர்த்த போவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பல பிரதேசங்கள் இப்பொழுது அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி பல பிரச்சனைகளும் இன்னும் வருகிற நாட்களில் வரப்போகுது. காரணம், மக்களுக்கு நிலம் வழங்கப்பட வேண்டியிருக்கிறது, அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான உதவி வழங்கப்பட வேண்டியிருக்கிறது, அவங்களுக்கான வேலை இழந்தவர்களுக்கு வேலை பெற்று கொடுக்க நிலைமை ஏற்பட போகிறது. இந்த மாதிரி பல பாரியளவான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புயலின் காரணமாக ஏற்பட்ட பாதிப்பால் தொடர்ந்து கொண்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த கண்டி பிரதேசத்துல 32 குழந்தைகள் தாய் தந்தையர்களை இழந்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கவலைக்குரிய கணக்கெடுப்பும் அந்த தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. நாளை காலை 26ஆம் தேதி டிசம்பர் மாதம் 9:25 காலை 9:27 வரைக்குமான 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்துவதற்கான கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், சுனாமி பேரலையால் 2004ஆம் ஆண்டு ஆழிப்பேரலையால் உயிரிழந்தவர்களை ஞாபகப்படுத்துகின்ற அல்லது நினைவு கூறுகின்ற முகமாக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் நடக்கின்ற ஒரு விஷயம் தான். இந்த ஆழிப்பேரலையின் காரணமாக 35,000 பேர் ஒட்டுமொத்தமாக உயிரிழந்திருந்தார்கள். 5,000 பேர் காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. எனவே ஒட்டுமொத்தமாக 40,000 பேரை பலிகொண்ட சுனாமி பேரலை எத்தனை வருஷம் போனாலும் மறக்க முடியாத ஒரு நாளாகவே இருக்கும். எனவே இந்த நாளைய நாள்ல நினைவு கூறப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் உங்களுக்கு தெரியும், கால்டன், அதாவது கொழும்பு 7 இருந்த அரச உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி அவர் தங்கலைக்கு போயிருந்தார். அவர் மீண்டும் கொழும்புல குடியேறி இருக்கிறார், அதாவது குடியேற போகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. நுகேகுட பிரதேசத்தில் தான் அவருடைய அங்குதான் அவருக்கான குடியிருப்பு இப்பொழுது பார்க்கப்பட்டிருக்கிறது. அங்கதான் வந்து அவர் குடியேறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வருஷத்துல மட்டும், அதாவது ஜனவரியிலிருந்து இந்த மாதம் வரைக்குமான காலப்பகுதிக்குள்ள 400 யானைகள் உயிரிழந்திருப்பதாக கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. 400, பெரிய அளவான ஒரு தொகை. மனிதர்களுக்கும் யானைகளுக்கும் இடையிலான மோதல்கள் காரணமாக, விபத்துக்கள் காரணமாக பல இடங்களில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதாக கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. இது இன்னும் ஒரு ஆச்சரியமான செய்தி. இந்த வருஷம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு வரைக்குமான காலப்பகுதிக்குள்ள 2391 துப்பாக்கிகளை போலீசார் கைப்பற்றியிருக்காங்க. 2391, மிகப்பெரிய அளவான தொகை. இவ்வளவு துப்பாக்கிகளும் வெளியில இருந்திருக்குன்னா பாருங்க. அவ்வளவு பெரிய அளவான ஆபத்துக்கள் நாட்டில் இருந்திருக்கு, இன்னும் இருக்கு. இன்னும் துப்பாக்கி சூழல் அங்கங்க நடந்து கொண்டு தான் இருக்கு. இன்னும் முற்றுமுழுதாக நிறுத்தப்படலை. இதோட 73,634 பேர் இது சம்பந்தமாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே பிடியாணை பிறப்பிக்கப்பட்டவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வியாபாரிகள் மிகப்பெரிய அளவாக பொருட்களுடைய விலை, குறிப்பாக மரக்கறிகளுடைய விலையை அதிகரித்து விற்பதாக பெரிய அளவாக குற்றச்சாட்டப்படுகிறது. அதாவது கத்திரிக்காய் 1 கிலோ 1000 தாண்டி இருக்கிறது, மிளகாய் 1000 தாண்டி இருக்கிறது. கிட்டத்தட்ட நீங்க வாங்குற ஒரு மரக்கறியுடைய விலை 1 கிலோ 1000க்கு மேலேயே 90% மரக்கறிகளுடைய விலை இப்பொழுது இருக்கிறது. அந்த அளவுக்கு
பாரியளவான விலை அதிகரித்திருப்பது மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது தம்புள்ள மொத்த விற்பனை சந்தையிலேயே 1 கிலோ அதாவது பச்சை மிளகாய், 1 கிலோ கறி மிளகாய் இது எல்லாமே வந்து 1000 தாண்டி இருக்குது. சரி கறி மிளகாய் கட்டாயம்ன்ட்டு இல்ல. ஆனா பார்க்கும்போது சராசரியாக 1000 தாண்டுகின்ற அளவுக்கு தான் 1 கிலோ மரக்கறிகளுடைய விலை இருக்கிறது. உங்களுடைய பிரதேசங்கள்ல என்னென்ன மரக்கறிகள், எந்தெந்த விலைகள்ல இருக்கு அப்படின்றத முடிஞ்சா கருத்துக்கள்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன்.